இன்றைக்கி நம்ம 1500 வருஷம் பழமையான இந்தியாவின் 2வது புகழ்பெற்ற குகை ஓவியங்களை பற்றியும் சமணர் படுக்கைகளை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தனாசில் வந்திருக்கோம். உள்ளே போய்ட்டு இந்த இடத்துல ஒரு குடைவரை கோயில் ஓவியம் இருக்குது பார்க்க போகிறோம். நாங்கள் உள்ளே போய்ட்டு இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணுமா. பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட் எடுக்க போகிறோம். இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கே தெரியுது பார்த்தீங்க பில்டிங், இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டூ வீலரில் இங்கே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வண்டியை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாகிங்க. நான் இங்கே குரங்கத்தில் வந்து ஓரம் இருக்குது. வண்டி கவரில் ஏதாச்சும் பொருள் இருந்தால் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி பண்ணிடும். நாங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாத்தையும் தூக்கி வீசிடுச்சுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. காமி கொடுத்துட்டியாவட்ட பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். இதான் என்ட்ரன்ஸு. பாருங்க எவ்வளோது ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 25 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் 3 பேர் வந்தால் மொத்தம் 75 ரூபா ஆச்சு. இங்கே பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே போகிற வழி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது, கிட்டத்துலேயே தான் இருக்குங்க. நாங்கள் வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா வந்து குகை ஓவியம் இருக்குது. அந்த காலத்தில் உள்ள குகை ஓவியங்கள் மூலிகை பிண்டினாலே வச்சு வரைஞ்ச ஓவியங்கள்லாம் இருக்குது. அதை பார்க்கலாம். மேலே ஏறிட்டு இருக்கோம். நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்போம். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பாதி தூரம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஆன்லைனில் அப்புறம் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக டிக்கெட் வாங்கினீங்கன்னா 20 ஆளுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. இதுவே ஆன்லைனில் டிக்கெட் எடுத்திங்கன்னா 5 ரூபா கம்மியாகும். ஆனால் அதுக்கு வந்து ஏதாச்சும் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லைன்னா இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வந்து நடந்த பிறகு ஸ்டெப் வந்து அழகாக பாறையிலே வெட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அருமையாக இருக்குது. இது முழுக்க வந்து தொழில்நுட்ப துறை கட்டுப்பாட்டில் வந்து இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே செக்யூரிட்டி போட்டு பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிக்கெட் காட்டினா தான் உள்ளே வந்து விடுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதோட வரலாறு வந்து போர்டில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுக்கிற அலௌடு கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் 1500 வருஷம் பழமையான ஓவியங்கள். இது வந்து சமணர்களால் மூலிகை செடியிலேருந்து சாறு பிழிஞ்சு அதிலேருந்து வரக்கூடிய வண்ணங்களை வச்சு வரையப்பட்ட ஓவியங்கள். இது மட்டும் இல்லாமல் வந்து இது ஆந்திராவில் இருக்க அஜந்தா குகை ஓவியத்துக்கு அடுத்தபடியாக இந்த ஓவியங்கள் தான் இருக்குது. இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஓவன் ஒரு சவுண்டு கொடுத்தோம்னா வந்து பயங்கரமாக எக்கோ அடிக்குதுங்க. அது வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணால் தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மேலே பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து ஓவியம்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இங்கே அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பூங்காவுக்கு வந்துருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க, முத்தமிழ் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலையுதிர் காலமாக ஃபுல்லாக வறட்சியாக இருந்துச்சு. இல்லை மரத்தில் உள்ள எல்லாங்களும் கொட்டி இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே வரும்போது மட்டும் ஃபுல்லாக பச்சை பசையில் பசங்க வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான இடம், நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு அருமையான இடம் இது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். வர வழியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. நீங்கள் எத்தனை பேர் போனாலும் தலைக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் வண்டி ஏதாச்சும் கொண்டு வந்துருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக 10 ரூபா வாங்கிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா இதுக்கு சுற்றி பார்க்குற வந்து ஃப்ரீ. ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா வந்து குகை சுற்றி பார்க்குறதுக்கு, அதுக்கு தனியாக வந்து டிக்கெட் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே மலைக்கு வந்து சின்னதாக ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து போகிறதுக்கு வந்து தனியாக வந்து 25 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வீடியோவில் போக சொல்கிறேன். அப்புறம் வந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு தண்ணி ஊற்றுற மாதிரி வந்து வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து கூழாங்கெல்லாம் நல்லா பதிச்சு அந்த சிவன்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், சிவன் தலையிலேருந்து இந்த கங்கை நீரா அது ஊற்றுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பயங்கரமாக செட்டப்பில் இருந்துருக்குங்க. காய்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போனதோட இங்கே வந்து லவர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் வந்து அதை அதிகமாக வீடியோ எடுக்க முடில. பார்த்திங்கன்னா வந்து 2 பேர் வேகமாக ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்களா, இவங்களை வந்து பாருங்களேன். சரட்டுன்னு உள்ளே போயிட்டுருப்பாங்க. சடனாக போகிற வேகத்தில் திரும்பி ரிட்டன் வருவாங்க பாருங்களேன். இங்கே வந்து லவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்களும் மதியம் ரிட்டன் வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இங்கே ஊஞ்சல் இருந்துச்சா, அதில் ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட்டம் போட்டிருந்தோம். இங்கே உருப்படியாக இருக்கிறது இந்த ஒரு ஊஞ்சல் தான். இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா இருந்திருக்கு போல். அது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. எதுவுமே மெயின்டைன் பண்ணல. ஃபுல்லாக வந்து அப்படியே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இங்கே உள்ள செடி மரங்கள்லாம் வந்து தண்ணி ஊற்றி பயங்கரமாக நீட்டாக வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இங்கே குழந்தைகள் வந்து கூட்டிக்கு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ இடம் வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே சறுக்கு மரம், ஊஞ்சல், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். வேறு லெவலில் இடம் இருக்குது. பயங்கரமாக இன்ஸ்டா ரீல்ஸு ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வரலாற்று சின்னங்கள் வந்து நிறையா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த தேர் நிற்கிது.
இந்த மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பாரு நிற்கிறாப்புல. இங்கே பார்த்திங்கன்னா இந்த உள்ள வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் உட்காந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு முரத்தால் புளியை இருக்குன வீரத்தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் இருக்குங்க. அங்கேயே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே மலை ஏறக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து மேலே வந்து சமணர் படுக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்க வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே லவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால நாங்கள் பாதியில் வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சமணர் படுக்கை பார்க்க வந்து மலை ஏறிட்டுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா இதான் பாதை. இங்கே பாருங்க, இங்கே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. 3 தான் 75 ரூபா கொடுத்துட்டு மேலே போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, இன்னும் ஒரு நார்மலாக மலை யாரும் ஏறி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே மலை ஏறிட்டிங்கன்னா அடுத்த 2 இடத்தையும் சுற்றி பார்க்குறது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிக்கிறோம், சுற்றி பார்க்க முடியாது. அதனால் கடைசியாக மலை ஏறுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் மேலே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஏறி கொஞ்சம் தூரம் வந்திருப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதி மலை வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா மேலே வச்சுக்கே வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ தான் பார்த்திங்கன்னா இது பூராமே காஞ்சி கிடக்குது. முன்னாடி டைம் வர பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. இதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. பார்த்திங்கன்னா ரிட்டன் வரும்போது பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையை 2ஆக வெடிச்சிக்கிட்டு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்திருக்குது. அதான் பார்த்திங்கன்னா வேரோட பவரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாறையை வச்சு கடப்பாறையை வச்சு உடைச்சாலே பார்த்திங்கன்னா உடைய முடியாது. ஆனால் அந்த வேர் பார்த்திங்களா சிறு உள்ளே போய் அந்த பாறையை வந்து பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக வலிமையாக இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பூரா அந்த குளத்தில் தான் ஃபுல்லாக தண்ணி கிடந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வறண்டு கிடக்கு. காய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து ஏறி வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா போயிடலாம். நான் பார்த்திங்கன்னா சத்தனையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அப்புறம் மேலே கிடையாது, கீழே வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இறங்கி போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் போடுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிடக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அந்த குளம் மாதிரி தெரியுது, அது போட்டிங் ஏரியா. இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஊற்றி ரப்பிட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக ரொம்பணுன்னு பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து போகலாம். அந்த இப்போதைக்கு வந்து அலோடு கிடையாது, தண்ணி இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு, தண்ணி கிடக்க பாருங்க. அப்புறம் காலையில் பெஞ்ச மழை தானே அவனே, ஏடா பால் நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கிடக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே கல்வெட்டுலாம் இருக்குது. கபகியா எழுதி வச்சுருக்காங்க. கபகி அந்த விட்டு அங்கே போகணும்னா பயங்கரமாக இருக்கும், போக முடியாது. ஆனால் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, அங்கே வாங்கி பார்த்துட்டு போகலாம். அங்கே நினைக்கிறேன் தண்ணிலாம் கிடக்குடா இல்லை. இந்த போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குறுக்க கம்பி வச்சுட்டாங்க. சேஃப்டிக்காண்டி இங்கே வேறு அது வரைக்கும் இருக்குது. சமணர் படுக்கை செல்லும் வழியில் தான். இதுக்கு மேலே வந்து போகக்கூடாது, அதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். கீழே வந்து படி இருக்கார், படி வழியாக இறங்கி இங்கே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டெஸ்ட்டு மிஸ் ஆனால் கீழே விழுந்துடும் ப்ரோ. கேட்கறது பார்த்தியா சர்க்கலா, அந்த கம்பி மட்டும் இல்லை என்ன ஆகலாம். அது பாருங்க, இந்த மலை ஏறுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, யார் வேணாலும் ஏறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேமிலியோட வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியும், அதுலேயுமே சைடில் கம்பியெல்லாம் கொடுத்து சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். காற்று வேறு லெவலில் அடிக்குதுடா இங்கேருந்து. சரியான வயசு. இங்கே வாருங்களே, ஐயோ போப்போ
இன்னும் மழை சீசனில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பச்சை பசேன்னு இருக்கும் அங்கிட்டு பார்த்தாலும். பாருங்க இந்த ஒட்டில் தான் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பாருங்க கிடக்க வேண்டியதான் கீழே. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது. ஆமாம் ஜோதியாக படி இறங்குது ரெடி பார்த்தோட. சித்தனை வாசல் ஆர்ச் இல்லை, மேலே கோயிலுக்கு போகிற ஆர்ச்சு முண்டுகளை வச்சு கச்சிருக்காங்க பாருங்க. அப்போ வேறு லெவலில் இருக்கு. ஓப்பனாக இருக்கா? ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா? ஓப்பனில் இருக்கா? ஓகே, ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். இருந்தா என்ன வேறு லெவலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கூண்டு போட்டுருந்தா, முன்னாடி பார்த்தீங்கன்னா கூண்டு கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். வந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக படுத்துட்டாங்க பசங்களாம். இங்கே படுத்துருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சமணர் படுக்கைகள்ங்க. இங்கே மொத்தம் 17-18 இருக்க சொன்னாங்க. இது ஃபுல்லாகவே அந்த காலத்தில் சமணர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காகவே செதுக்கப்பட்ட படுக்கைகள்ங்க, சமணர் படுக்கைகள். இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் 1500 வருஷம் பழமையானது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தமிழ் கல்வெட்டுக்கள்லாம் அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து பார்க்க முடியுது. அப்புறம் வந்து நம்ம பசங்க பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து லவர்ஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கிறுக்கி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு பார்த்துட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதேன். வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஐயனார் கோயில் இந்த இருக்குல்ல. ஒரு வருஷம் எடுத்துருக்கா குதிரை எடுப்பு, 2 வருஷம் எடுத்துருக்கா குதிரை எடுப்பா. எங்கேருந்து கொண்டு வருவாங்க அந்த குதிரைலாம்? கோயிலேருந்து. எந்த கோயிலேருந்து? ஐயனார் கோயில். இங்கே பார்த்தியா யானை செருப்பாக்க செல்ல தானே. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. நமக்கராயன் ஐயனார் மேலே ஓட்டு பாரு. இல்லை கூட்டியிருக்கா? இதை எடுத்துக்கோங்க. வேறு லெவலில் இருக்கிற அந்த கோயில், வேறு லெவலில் இருக்குது இந்த கோயில். இங்கே பார்த்தீங்களா மாடு இல்லை. ஆமாம் மாடு தான், கொம்பை தான் காணும். அதெல்லாம் கொம்பெல்லாம் காணும். வேறு லெவலில் இருக்குதா குதிரை தான். இங்கே வர இருக்கிறல இதான் பெரிய குதிரை. இதுவா அதுவா? அங்கே இருக்கு, அதான் பெரிய குதிரை. இங்கே வர குதிரை கடிச்சு பிடிச்சா இந்த உள்ளுக்கு அது இருந்துடாம ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறது. இதாண்டா பெரிய குதிரை இருக்கிறதில்ல. மாட்டை கட்டு. மாட்டை பிடிக்கிறதுக்கு அண்டா இங்கே வர. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே மலைக்கு பிறகு முன்னாடியே இருக்குது என்ட்ரன்ஸ்லே. திருப்பமா ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டு நம்புறேன். எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.